தமிழக வெற்றி கழகம்ங்கிறது மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கா, இல்ல இது ஒரு வேவ் தானா? இது வேவ் இல்லை. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி வந்தது அரசியலுக்கு வந்த உடனேயுமே ஒரு எப்பவும் போல எல்லா கட்சிகளும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது வேவு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அலையே கொஞ்ச நேரம் தான் அடிக்க திரும்பி போயிடும் ரிவர்ஸில். ஆனால் இது அப்படி இல்லை. இந்த அலை வந்துட்டே தான் இருக்க வழியே குறையில எங்கேயுமே. திரும்பி ரிவர்ஸ் ஆகவே இல்லை. அவரே சொல்றாரு கூட்டத்துக்கு வராதீங்கன்னு. அதையும் தாண்டி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போயிருக்காங்க. அவ்வளோ க்ரௌட் அங்கே நிற்கிது. இப்போ கூட எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சிங்கப்பட்டி ராணி அவங்க பேசுனாங்க இப்போ. அப்போ சொல்றாங்க எங்க வீட்டுல இருந்தா யானை எல்லாம் போயிருக்கு வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்க ஏஜ்டு பர்சன் தான் சிந்திக்கிறாங்க. என்னன்னா இவன் மாறி 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 எல்லாம் ஓட்ட போட்டு ஒரு கரப்ஷன்ங்கிறத விட நீங்க எப்படின்னா கரப்ஷனும் மக்களையுமே கரப்ஷனுக்கு அடிமையாக்கிடுறாங்க. நீ கொடுத்தா தான் வேலைங்கும்போது அவங்க மைண்ட் செட் எப்படின்னா போகும்போதே பணம் எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலையோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்துறாங்க. ஒரு வேலைக்கு போகும்போது இந்த வேலை முடியுங்கிறத விட எவ்வளவு பணம் கொடுத்தா முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு, அதுல இருந்து ஒரு நல் வாழ்க்கை அமையறக்கும் ஒரு அடுத்த வர ஜெனரேஷன் லஞ்சம்னு இல்லாம எல்லாம் சிங்கிள் விண்டோ முறையில டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும் அப்படின்னு அந்த சிஸ்டம் ரெடி ஆகணும்னா தளபதி விஜய் தான், வேற யாரும் இல்லை.